சோனி என்ன திருந்திட்டியாடா? இப்போ லேட்டஸ்ட் எல்லாருமே மேடப் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கத்துலேருந்து நெகட்டிவ் மேலே படம் கண்டிப்பாக அட்டர் ஃப்ளாப் ஆக போகுது. ஃப்ளாப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் போட்டு அடின்னு அடித்து நெகட்டிவ் ஃபீட்பேக்காக கொடுத்து அந்த பக்கம் சோனியவே கதி கலக்க வச்சுட்டாங்க நம்ம பசங்க. எல்லா சைட்லேருந்து இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதை பார்த்தோன்னே சோனி கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்டாக எடுத்துடவே கூடாது. காமிக் அக்யூரேட்டாக அந்த ஸ்கிரிப்ட் இருக்குதுமே தாண்டி நல்ல ஒரு ரேட்டிங்குமே இருக்கணும், ஸ்க்ரீன் பிளேயுமே பக்கமாக இருக்கணும், அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் பெட்டராக கொடுக்கணுங்கிற ஒரு தாட்டில் இப்போதைக்கு அவங்களுடைய அடுத்த முக்கியமான ப்ராஜெக்ட் அமேசான் பிரைம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. சில்க் ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக ஓவரால் பண்ணியிருக்காங்க. அவங்க கீழே அந்த சில்கோட ரைட்டர்ஸ் எல்லாருமே ஃபயர் பண்ணி இப்போதைக்கு புதுசாக நிறைய ரைட்டர்ஸை பற்றினா இறக்கியிருக்காங்களாம். இது கம்ப்ளீட்டாக காமிக் அக்யூரேட்டாக இருக்க மாதிரி ரைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். இது தாங்க ஒரு சேஞ்ச் ஓவர்னு சொல்கிறது. ஸோ ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். அதை வச்சு தான் ஸ்டூடியோஸ் ஃபேன்ஸ் கிட்ட இது எப்படி போய் ரீச் ஆகியிருக்குங்கிறதே புரிஞ்சுப்பாங்க. மார்பியஸை தூக்கி போட்டு இன்னும் நல்லா நங்குன்னு மிச்சிருந்தா கண்டிப்பாக மேட பேப் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். அப்போ மிஸ் ஆயிட்டாங்க. பட் இப்போ ஃபேன்ஸு கண்டிப்பாக கொதிச்செழுந்து இந்த மேட பேப்பை அடிச்சு அடியில் அடுத்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக பெட்டராக கொடுக்குறோம்டா அப்படிங்கிற மாதிரி சோனி முடிவு எடுத்திருக்காங்க போல. இதோ நல்ல சேஞ்ச் ஓவராக எனக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி அமேசான் பிரைம் கூடவே ஒன்றா சேர்ந்து நிக்கலஸ் கேஜை வச்சு ஸ்பைடர்மேன் நாய் இருக்கணும் தனி ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண ரெடியாக இருக்காங்களாம். ரெண்டுமே காமிக் அக்யூரேட்டாக இருக்கணுங்கிறத சோனி ரொம்ப முடிவாக இருக்காங்களாம். இந்த நியூஸ் எல்லாமே ட்ரஸ்டபிள் இன்சைடர்ஸ் கிட்ட கிடைச்சிருக்க அந்த சமயத்தில் சோனி மாறிட்டாங்க நான் நினைக்கிறேன். இந்த சேஞ்ச் ஓவர் கிரேவன் அண்ட் வெனாம் 3ல தெரிய போகிறது இல்லை, அது ஆப்வியஸாக எடுத்துட்டாங்க முன்னாடியே. அமேசானோட அந்த சில்க் சீரிஸை பார்த்தா தான் இது சேஞ்ச் ஆகியிருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அது வரைக்கும் காத்திருப்போம்.